சென்னையில் ஃபார்முலா 4 கார் பந்தயம் நடத்த தொழில் நிறுவனங்களிடமிருந்து திமுக கட்டாய நன்கொடை வசூலில் ஈடுபடுவதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், தமிழ்நாட்டில் உள்ள தொழிலதிபர்கள் அமைச்சர் உதயநிதியின் மோட்டார் பந்தய நிகழ்ச்சி கனவை நனவாக்க நிதி வழங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர் என்றும் கூறியுள்ளார். மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் ஒவ்வொரு நிறுவனங்களிடமிருந்தும் 25,000 முதல் 1 கோடி ரூபாய் வரை வசூல் செய்ய பணிக்கப்பட்டுள்ளனர் என்றும் அண்ணாமலை கூறியுள்ளார். இந்த நிதி ரேசிங் ப்ரமோஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனத்தின் பெயரில் வழங்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அண்ணாமலை, அந்த நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக அமைச்சர் உதயநிதியின் நண்பர் அகிலேஷ் ரெட்டி இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். எனவே ரேசிங் ப்ரமோஷன்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் வருமானம் மற்றும் நிதி அறிக்கைகளை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ள அண்ணாமலை, கடினமாக உழைத்து சேர்க்கும் பணத்தை திமுக அரசு எப்படி கொள்ளையடிக்கிறது என்பதை தமிழக மக்களும் தெரிந்து கொள்ளட்டும் என்றும் கூறியுள்ளார். மேலும் ஊழலுக்கான புதிய வழிமுறையை கண்டுபிடித்து இண்டி கூட்டணி கட்சிகளுக்கு புதிய ஊழல் பாதையை அமைத்துக் கொடுப்பதில் திமுக முன்னிலையில் இருப்பதாகவும் அண்ணாமலை விமர்சித்துள்ளார்.